வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எப்படியாவது விஜயை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். ஃபஸ்ட்டு அதிமுக ட்ரை பண்ணாங்க, கொடி பறக்குது அப்படின்னாரு, நல்ல நேரம் பிறந்தாச்சு அப்படின்னாரு. அப்புறம் ஒரு சர்வே எடுத்த வகையில் தாவேக்காவோட கூட்டணி வச்சிங்கன்னா அதிமுகவுக்கு தான் கெட்ட பேர், ஒரு சீட்டு கூட வராது. காரணம் என்ன, கரூர் மேட்டர் அப்படின்னு அந்த சர்வே சொன்னிச்சு. உடனே எடப்பாடி அப்படியே புத்தி மாறினார், கொஞ்சம் கூட ஒரு இடர்பாடு இல்லாமல். அந்த வகையில் எடப்பாடியை பாராட்டலாம். ஒரு ஸ்டெடியான ஒரு என்ன பிரெயின் இருந்தாலும் திடீரென்று தனக்கு சாதகமான அல்லது பாதகமான ஒரு செயல்பாடு ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா உடனே கொஞ்சம் எதை கண்டும் தயங்காமல், அவங்க நீண்டகால நண்பனா உறவினனா எதையுமே பார்க்காமல் தூக்கி எறியக்கூடிய நம்பிக்கை துரோக ஒரு மனசு எடப்பாடிக்கு இன்னைக்கு உண்டு. அது மாதிரி பார்த்தாரு. என்னடா கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னோமே, அதெல்லாம் என்ன ஆயிருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தூக்கி அப்படியே குப்பையில் போட்டு அப்படியே உள்ட்டா அடித்தார். 41 பேர் இறந்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னாரு. மற்றபடி விஜய் வீட்டை விட்டு வெளியே வர வேணும் என்னென்னமோ பேச ஆரம்பித்தார். போயிட்டுருக்க சமயத்தில் திடீரென்று மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை போன்ற ஒரு விஷயம், எப்படியாவது தாவேக்காவை தங்கள் வலைக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் சொல்லி பாஜக விரும்புது. முதல்ல அதிமுக விரும்புச்சு, அவர் அதோட முடிச்சிட்டாரு. அப்புறம் பாஜக விரும்ப ஆரம்பிச்சது. அது எடப்பாடிக்கு பிடிக்கவில்லை என்றாலுமே கூட, எப்பா நீ விட்டுரு, நாங்கள் பார்த்துக்கிறோம். எடப்பாடியும் அதே மாதிரி தான் இன்றைக்கி சொல்லி வச்சுருக்காங்க, நீ ஒன்றும் கண்டுக்க வேணாம், கூட்டணிக்கு வந்துட்டியா, நீ விட்டுரு, மற்ற இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இன்றைக்கி தான் பாஜக தான் பார்த்துட்ருக்குறாங்க. எடப்பாடியோட பையன் மிதுன் அவர் தான் பார்த்துட்ருக்கார். மற்றபடி எடப்பாடி சும்மா டம்மி உட்கார வச்சு அழகு பார்த்துட்ருக்கக்கூடிய சூழல். ஏன்னா குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அதிமுகவில் வந்தாச்சு. எடப்பாடிக்கு பின்னால் மிதுன் தான். வைகோவுக்கு பின்னால் எப்படி துரையோ, இப்போ தேமுதிக போயிட்டுருக்கு, எல்கே சுதீஷ் எம்பி ஆகிட்டார். அது மாதிரி இதை தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாரிசு கட்சி அப்படிங்கிற இருக்குதோ இல்லையோ, மற்றபடி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிதுன் வந்தாச்சு. அதன் அடிப்படையில் அவருடைய ஒரு அட்வைஸின் அடிப்படையில் அப்படி கட்சி போயிட்டுருக்கு. இருந்தாலும் பாஜக சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் ஆமாம் அப்படின்னு. அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் அன்றைக்கி பாஜக தான் போட்டுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் இழுக்க பார்த்தீங்க, முடியல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க. போன ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் சங்கீதா மேட்ரு, விஜயினுடைய மனைவி சங்கீதா டைவர்ஸு அப்ளை பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை ஒருத்தர் இல்லைன்னு இவர் சொன்னாலுமே சரி, தொண்டர்கள் வெக்ஸ் ஆகிட்டாங்க. என்னடா அது இந்த அளவுக்கு ஒரு உயர்வாக நம்ம நினச்சோம். பல பெண்களும் அன்றைக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கா மகளிரணி, தாவேக்கா பெண் தொண்டர்கள் தன்னுடைய சுய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் கிளியரன்ஸ் இல்லை அப்படின்னா அவன் எப்படி பொது வாழ்க்கையில் சுத்தமாக இருப்பான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. யோசிக்க ஆரம்பித்து ஒரு 2-3 நாள் இருக்கும், உடனே திரிசாவோட கல்யாணத்துக்கு வந்துட்டார் ஜோடி போட்டுக்கிட்டு. யார்? விஜய் தான். 3 நாளைக்கு முன்னால் விஜய் மனைவி விஜய் நோக்கி டைவர்ஸு. 3ஆவது நாளுக்கு பின்னால் விஜய் திரிசாவோட போவோமா ஊர்வலம் அப்படியே பரப்பிட்டு வந்துட்டார். அதே பட்டு சேலை பட்டு வேட்டி ஒரே மேட்சிங். ஒரு சும்மா கலையபாரம் பற்றிக்கிச்சு. என்னடா அது இப்படி? இன்னும் தாவேக்கா தொண்டர்களுக்கு பொறுக்க முடியும். எப்பா முட்டு கொடுத்து பார்த்துட்டோம், இன்னும் முடியல, திரும்பவும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எங்களால் முட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டாங்க. எப்படி தான் சமாளிக்கிறது? ஒரு தொண்டன் எந்த அளவுக்கு தான் ஒரு கட்சியை தூக்கி நிறுத்த முடியும், ஒரு தலைவனை நிறுத்த முடியும்? திரும்ப திரும்ப ஏதோ ஒரு இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தால் யோசிக்கணும்.
என்னடா அது 3 நாளைக்கு முன்னால் தான் தன் மனைவி வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் போட்டிருக்கா, அது குறிப்பிட்டு 3 எழுத்து நடிகைன்னு குறிப்பிட்டு கம்ப்ளைண்ட்டில் பண்ணியிருக்கா. அதே 3 எழுத்து நிலையை நம்ம கூட்டிகிட்டு வரலாமா? இல்லை விஜய்க்கு தான் அறிவில்லை, திரிஷாவுக்கு அறிவு இல்லையா? என்னங்க நம்ம இந்த மாதிரி போகிறோமே, உங்களுடைய தாவேக்கா தொண்டர்கள் நீங்கள் அரசியல் ஈடுபடாமல் இருந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஒரு சினிமா கதாயனாக இருந்துட்டு அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு பல மக்கள் பல விதமாக யோசிப்பாங்க. என்ன ஓட்டு போடணும், சும்மா கிடையாது. மக்கள் குத்துனாதான். அங்கே அப்படி இல்லை, எழுதுனவுன்னா ஒரு டயலாக் அடித்தோடனே ஒரு 500 கோடி சம்பாதிச்சிருவார். இங்கெல்லாம் முடியாது. 10,000 கோடி செலவுன்னாலும் சரி, ஓட்டு குத்த மாட்டான் நம்மால். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் திரிஷா யோசிக்கணும் இல்லையா? யோசிக்கல, டபன்னு வந்தாங்க, பிரச்சனை ஆகி போச்சு. சரி அதுதான் அப்படின்னு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் ஒரு 2-3 நாளைக்கு பின்னாடி, ஒரு வாரம் இருக்கும், மும்பைக்கு புறப்பட்டு போகிறார். யார்? திரிஷா. டெல்லிக்கு போவதாக தகவல். மும்பை விமானத்தில் புறப்பட்டு போகிறாரு. அப்புறம் அங்கேருந்து டெல்லிக்கு போனதாக தகவல்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து மும்பைக்கு போயிட்டு ஒரு 3-4 நாள் கழித்து திரும்பி வந்துட்டார் அப்படின்னு போட்டும் சொல்கிறாங்க. டெல்லிக்கு எதற்காக போக வேண்டும் அப்படிங்கிற கேள்வி அன்னைக்கு வந்தது. அவ்வளோதான். பாஜக தலைமையகத்தை நோக்கி திரிஷா சென்றாரா இல்லை தகவலுக்காக சென்றாரா அப்படிங்கிறது தெரியல. உடனே டக்குன்னு ஆர்எஸ்எஸ்காரர்கள்லாம் சூழ்ந்து கொண்டு திரிஷாவை பலவிதமாக கேட்டிருக்கிறாங்க. பார்த்துமா, நீங்கள் சொன்னால் சரியாக போயிடும். ஃபஸ்ட்டு நயினார் நாகேந்திரன் சொல்கிறப்ப யாரும் ஏற்றுக்கல. திரிஷா வீட்டை விட்டு வெளியே வர வேணும்னே சொல்லிட்டார். ஓப்பனாக அடித்தார், இந்த செவுத்தில் சாணி அடிக்கிற மாதிரி நயினார். இப்போ ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு. நயினாருக்கு தெரிஞ்ச ரகசியம் இந்த தமிழகத்தை யாருக்குமே தெரியலைங்கிறது உண்மையை வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த அளவுக்கு நயினார் நாகேந்திரன் கையில் வச்சுருக்காரு பல விஷயத்தை. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விடுறாரு. இப்போ தான் அந்த வகையில் திரிஷா மேட்டரை விட்டார். அவருக்கு கண்டன குரல், மற்றபடி அவர் மன்னிப்பு கேட்டார். அதையும் மீறி திரிஷாவை பார்த்துட்டாங்க டெல்லியில். யார்? ஆர்எஸ்எஸ்காரர்களே பார்த்துருக்காரு, பாஜக இல்லை. இந்த மாதிரி விஜயை கூட்டணி வர சொல்லுமா அப்படின்னோன்னா அந்த அம்மா எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியாது இப்படி சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் அப்படியே இழுத்துட்டு இருக்க சமயத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், நம்ம எப்படியாவது போட்டு இழுத்தரலாம் அப்படிங்கிறப்ப தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இன்னும் வந்து பாஜகவை தன் வழைக்குள், இது தாவேக்காவை தன் வழைக்குள் பாஜகவால் விழ வைக்க முடியவில்லை. அதுக்கு பின்னாடி அதிமுக உஷாராயிட்டாங்க. ஆமாம், தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், அதன் அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஒப்புக்கொள்வார்கள் அப்படின்னு உடனே பாஜக ரூட்டை போட்டான். நம்ம கேட்குற தொகுதியை கொடுத்துருவாங்க, தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம் அப்படின்னு. இதன் அடிப்படையில் தாவேக்கா நம்ம படி வச்சிடலாம் அப்படின்னு ஒரே கல்லில் 3 மாங்காய் கான்செப்ட். தேர்தலை அறிவிச்சாச்சு, இன்னும் தொகுதி பங்கீடு முடியல. பாஜக கேட்டிருக்காங்க, அதை அதிமுக கொடுக்கல. அதிமுக கொடுக்கறத பாஜக வாங்குற மாதிரி இல்லை. தாவேக்காவும் பாஜக கூட்டணிக்குள் விழவில்லை. இந்த நிலைமையில் இன்னைக்கு அதிமுக பாஜக எதிர்நோக்கி இருக்கும் தாவேக்காவினுடைய விஷயம் போயிட்டுருக்கு. அதுக்கிடையில் ஒரு நியூஸ், ஆமாம் நேற்றே வந்தாச்சு, புதுச்சேரியில் வேட்பாளர்களை ஸ்ட்ராங் பண்ணிட்டார். ஆமாம், முடிவு பண்ணிட்டார். யார்? விஜய். அப்போ தெரிஞ்சு போச்சு, எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை, தனித்து போட்டி. புதுச்சேரியில் அந்த நிலைமைன்னா அப்புறம் தமிழகத்தில் அதே நிலைமை தானே வரும். அப்படிங்கிறப்ப கன்ஃபார்மாக போச்சு. அப்போ அதிமுகவா பாஜகவா, அதுலேருந்து தாவேக்கா விலகுது. அதிமுகவா பாஜகவா பார்க்கக்கூடிய சமயத்தில் தொகுதியில் நிற்கிறாங்க. எங்களுக்கு 55 சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. போன தேர்தல் நாங்கள் 18% ஓட்டு வாங்கினோம், நீங்கள் என்ன 21% தானே வாங்கினீங்க அப்படின்னு பயங்கரமான பிரச்சனை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் அதிமுக செயலாளர்களே வந்து ஒரு வட்டம் போட்டிருக்காங்க. தாவேக்கா செயலாளரை நோக்கி ஒரு காய் நவுத்திருக்காங்க. எப்போ உங்களால் காசு செலவு பண்ண முடியாது, நான் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள், தொகுதியையும் கொடுத்துறோம் காசையும் கொடுத்துட்றோம், கூட்டணிக்கு வர சொல்லு பாஞ்சு போட்டு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் டீலிங் பேசியதாக தகவல்.
இந்த மாதிரி ஒரு சூழல். அதையும் மீறி ஆமாம், ஆனால் தாவேகா கட்டாயமாக கூட்டணிக்குள் வராது அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு 100% வந்தாச்சு. 200% கட்டாயமாக வராது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதையெல்லாம் விட பெண்களுடைய ஓட்டு சிதைந்து விடும் அப்படிங்கிற ஒரு தகவலின் அடிப்படையில் அதிமுக இன்னைக்கு தாவேகாவோட எதற்கு கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தகவல். ஏன்னாட்டா லேடிஸ் வகையில் ஏகப்பட்ட பிரச்சனையாக இன்னைக்கு தாவேகாவில் போயிட்டுருக்கு. பெண் நிர்வாகிகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. மற்றபடி 40 லட்சத்தை நான் இழந்து நிற்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு குறிப்பிட்ட தாவேகா முன்னாள் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அஜித்தா மற்ற சோன்ஸ் ஏகப்பட்ட லேடிஸுக்கு அங்கே மதிப்பே கிடையாது. பாஜக மாதிரி தாவேகா ஒரே வார்த்தை. எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் சரி பதில் சொல்ல ஆள் கிடையாது. அப்புறம் கோடி 5 கோடி 10 கோடி வேணுமா புஷி ஆனந்துக்கு. இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் தாவேகாவை ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை இன்றைக்கி பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் பாஜக விடுவதாக இல்லை. அதன் அடிப்படையில் தொகுதி மாறக்கூடிய ஒரு சூழலில் பாஜக இருந்துகிட்ருக்காங்க. அதிமுக சொல்லிட்டாங்க மெட்ராஸில் ஒரு தொகுதி கூட எங்களுக்கு வேணாம். குறிப்பாக ஜெயக்குமார் அவருடைய ஒரு தொகுதி ராயபுரம் அது ஒன்று போதுங்க. ஏன்னா மற்றபடி நாங்கள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு இருக்கிற சமயத்தை தீநகரை பொறுத்த வரைக்கும் வினோஜ் பி செல்வம் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். தீநகர் சத்யாவுக்கு சும்மா விடுவாரா பழைய எம்எல்ஏ? ஆமாம், விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கொதிப்பில் இருப்பதாக தகவல். அப்புறம் ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு எடப்பாடி, 1000 விளக்கு வேளச்சேரி விருங்கம்பாக்கத்தை கூட்டணி கட்சிக்கு தள்ளிடலாம்ப்பா. மற்றபடி சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 தொகுதி, மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லை, இல்லை வெளியே போயிடலாம். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாஜக போட்டி போட்டுட்ருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்துக்குள்ள அதிமுக இன்று தொகுதியை பிரித்து தர முடியாமலும் பாஜக 55 கேட்டாவே இல்லை ஒரு 30 கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார் எடப்பாடி. பாமகவை நாங்கள் பார்த்துக்குறோம், 30 கொடுத்துறோம், உங்கள் சின்ன கட்சிக்கெல்லாம் கொடுத்துருங்க. அதையும் ஒப்புக்கொண்டதாக பாஜக தெரியவில்லை. இந்த மாதிரி மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் தாவாக தனியாக நிற்கும் அப்படின்னு ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால் முதலமைச்சர் வேட்பாளர் இது இடிக்குது. இங்கே சேர்ந்தார்னா அப்புறம் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி. ஆமாம், அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்ங்க, அதை யார் ஒப்புக்கொள்கிற கூட்டணிக்கு வரலாங்கிறது தாவேகாவோட நிலைப்பாடு. அப்படிங்கிறப்ப கட்டாயமாக அதிமுக பாஜக கூட்டணிக்குள் விஜய் வர வேண்டிய அவசியம் இருக்க, வரவும் முடியாது. ஆமாம், அவரே பல கூட்டத்தில் சொல்லியிருக்கார், சினிமாவிலும் சொல்லியிருக்கிறார். ஆமாம், நான் சொன்னதான் சொல் வாக்கை மீற மாட்டேன். ஒரு தடவை சொல்லிட்டேன் அப்படின்னா மறு தடவை என் பேச்சை நான் கேட்க மாட்டேன். இந்த டைலாக் தான் விஜயோட டைலாக்கு. அப்படிங்கிறப்ப தாவேகா தனித்து போட்டி, அதிமுக பாஜக குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், எப்படி இருந்தாலும் சரி ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னு கேட்டால் 30ஆம் தேதி மனு தாக்கல், அதுக்குள்ளே முடிச்சே ஆகணும். ஆமாம், பார்ப்போம் யார் யார் எந்த அளவுக்கு சிண்டை பிடித்து கொண்டு சண்டை போட போகிறார்கள், அல்ல சமாதானத்தில் ஒப்புக்கொள்கிறார்களா, இல்லை இதன் அடிப்படையில் கூட்டணிகள்லாம் அதிமுக பாஜக மிகப்பெரிய பிரச்சனையாகி வெடிக்கப் போகிறதா? வரும் காலங்கள் சொல்லும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.